வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி காலையில் அழகாக எழுந்திரிச்சு காலை வணக்கம்லாம் சொல்லிவிட்டு அம்பி மோடில் சாந்தமாக விளையாடிட்டு இருந்தான் எங்கள் வீரா. கொஞ்ச நேரம் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ள திடீர்னு ஆக்ரோஷமாகி அன்னியன் மோடுக்கு போயிட்டான். பார்த்தா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு கண்ணாப்பினான்னு கத்திக்கிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு இந்த சந்துக்குள்ளே வர மூக்கை விட்டுட்டு குப்புறப்படுத்து மல்லாக்கப்படுத்தலாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியான அன்யூஷுவல் பிஹேவியர் எல்லாமே ஏதாவது ஒரு ரெப்டைல் இருக்கிறத சென்ஸ் பண்ணால் மட்டும்தான் இவன் பண்ணுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் பார்த்து நிற்காம கத்த ஆரம்பிச்சிட்டான். அது என்னன்னு பார்க்க இந்த பக்கம் வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுச்சு. அது போன ஸ்பீடுக்கு அது வாலோட எண்டை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. இதுவுமே நான் ஸ்லோ மோஷனில் தான் காமிக்கிறேன். ஆனால் அந்த பைப்போட எண்டில் ஒரு லிட் இருக்கிறதால அதில் வெளியில் போக முடியல. பட் அது அதை ஹிட் பண்ணி பார்க்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் எங்கள் கிட்டே இருந்த நவீன உபகரணங்களை வச்சு அதை பிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த சாக்கை அந்த பைப்புக்கு வெளியில் நல்லா டைட்டாக சுற்றி வச்சாச்சு. ஒருவேளை அது உள்ளே இருந்து வந்தால் கூட இந்த சாக்குக்குள்ளே தான் வரும். ஆனால் ரொம்ப நேரமாக ரெண்டு சைடுமே எந்த மூமெண்ட்டுமே இல்லை. அதனால் உள்ளே இருந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே போக வைக்கிறதுக்காக இந்த ஹோஸ் வச்சு லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டோம். உள்பக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதால அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிட்டும் வெளியே வந்துருச்சு. இந்த சாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் தெரியுது பாருங்கள். அந்த பாம்பு உள்ள சாக்குக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. அது யூ டர்ன் பண்ணி மறுபடியும் உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக பைப்போட உள் சைடு ஓப்பனிங்கில் ஒரு கல் வச்சு பிளாக் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாக்கை பத்திரமா எடுக்கணும். அந்த சாக்கோட சைடு ஓப்பனிங் வழியாக அது வெளியில் ஓடிடாமல் இருக்கணும். ஸோ அதுதான் ஜாக்கிரதையாக எடுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வாலோட டிப்பை மட்டுமே பார்த்ததால் அது என்ன பாம்புன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. குத்து மதிப்பாக அது சார பாம்பாக தான் இருக்குன்ற யோகத்தில் தான் எடுக்கிறேன். பட் அதுவுமே உள்ளுக்குள்ளே பயமாக தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பாம்பை நான் ரெஸ்கியூ பண்ணுறது. சக்ஸஸ்ஃபுல்லாக பாம்பு எஸ்கேப் ஆகாமல் நமக்கும் சேதாரம் இல்லாமல் அந்த சாக்குள்ளே பிடிச்சாச்சு. அடுத்து இதை பத்திரமா கட்டிட வேண்டியது தான். இதோட வெயிட் எப்படியும் ஒரு 2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இந்த சுருட்டி இருக்கிற அந்த லென்த் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மினிமம் ஒரு 5 to 6 ஃபீட்டாவது இருக்கும் அந்த பாம்பு. சாக்குக்குள்ளே அது மூவ் பண்ணுறது கிளியராக நல்லா அதில் விசிபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெளிவாக தெரியும், அந்த பாம்போட பாடியோட சென்டர் பார்ட் கிட்டத்தட்ட என்னோடய ரிஸ்ட்டு மணிக்கட்டு அளவுக்கு திக்காக இருந்துச்சு. அதை விடவே கூடவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அது. ஸோ இது நல்ல ஒரு பெரிய மெச்சூர்டு பாம்பு இது. இது அந்த சாக்கோட அடியில் கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சுன்னா அது என்ன பாம்புன்னு பார்க்கலான்ற ஆர்வத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அந்த டாப்பில் எப்படியாவது வெளியில் வர்றதான் ட்ரை பண்ணுது. மேலே அந்த முடிச்சுக்கிட்ட முட்டி பார்த்துட்டு போகுது. ரொம்ப நேரமாக இதே பொசிஷனில் இருந்ததால் அது டயர்டாகி அடியில் படுத்துருச்சு. அதனால் இப்போ பொறுமையாக அதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே கெஸ் பண்ண மாதிரி இது ஒரு ஃபுல்லி மெச்சூர்டு அடல்ட் ஸ்னேக் தான்.
பட் இதோட பேட்டர்ன் கலர்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இது ஒரு சாரப்பாம்பு ரேட் ஸ்னேக் மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டில் வந்து அது கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஏரியாலாம் விசிபிளாக இல்லை. அதனால் இது நல்ல பாம்பாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸ்னேக் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது காமன் ரேட் ஸ்னேக் சாரப்பாம்பா இல்லை கோப்ரா நல்ல பாம்பான்ட்டு. இந்த பாம்போட ஸ்கின்னை பார்க்கும்போது இது நல்லா மெச்சூர்டு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஏஜ்டான பாம்பு தான் தோணுது. அண்ட் வியூவர்ஸ், இது நீங்கள் சொல்லுங்கள், இது நல்ல பாம்பா சாரப்பாம்பான்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாம்பு வந்து எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் அடிக்கடி நடமாடிட்டுருக்கு. இதுதான் அந்த பாம்பு போன பாதைன்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா. இது பார்க்க அந்த மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாவில் இது வந்திருக்கு. ஓகே, ஷோ டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாம்பை பத்திரமா அதோட வீட்டில் விடணும். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிற இடத்துல விட போகிறோம். அது ரொம்ப நேரமாக வெளியில் வர ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த சாக்கும் ஸ்டிஃபாக இல்லை, அதுவும் வளைஞ்சு வர்றதால கரெக்டாக அதில் வெளியில் வந்து போக முடியல. அது அப்படியே நெளிஞ்சிட்டே இருந்ததில் சாக்கும் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரே செகண்ட் தான், அது டக்குன்னு எவ்வளோ ஸ்பீடாக பாஞ்சு போகுது பாருங்கள். உங்களுக்காக அடுத்து இப்போ ஸ்லோ மோஷன்லேயும் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான், பாம்புகளை அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க. ஸ்னேக் ரெஸ்கியூவர்ஸ் இல்லை ஃபயர் டிபார்ட்மெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அதை சேஃபாக எடுத்துகிட்டு போக சொல்லிடுங்க. பாம்புகளை கொல்ல வேண்டாம். அவ்வளோதான், கண்டு மிக்கிற நேரத்தில் அது 20-30 அடி தாண்டி போயிடுச்சு. எங்கேயோ காம்பவுண்டு வெளியே விடலான்னு பார்த்தோம், மறுபடியும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு படிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.